போயிடுவாங்க. தரையிலே விழுந்தார்கள். நான் யோசித்து பார்த்தேன், விழுந்தான் போட்டாலே பரவாயில்லை. என்னங்க அது தெரியுமா? பாதாளத்தில். மூன்றாவது சிலுவை கற்றுக் கொடுக்கிற பாடம் சத்துருக்களின் வீழ்ச்சி. அதான் போட்டிங்களோ? மூன்றாவது ஆடுகளின் மேல் என்ன பிடிங்க அவங்கள. ஆமேன் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அதில் யூதாஸ் கூட இருக்கிறார். இப்படி ஒருத்தர் இருப்பாரா? அந்த போக விடுங்கன்னு சொல்கிறார். அதில் யார் இருக்கிறா? யூதாஸ் கூட இருக்கிறாரு. இப்படி ஒரு தெய்வம் இருப்பாரா? எப்பொழுது ஒரு ஆண்டவர் இருப்பாரா? அவனை போக விடுன்னு சொல்கிறார். எப்படி வந்துருக்க மனசு? நான் தான் காட்டி கொடுத்தவரே நான் தான். ஆனால் என்ன சொல்கிறார் அவர்? அவன் முடிவை அவர் செய்ய தேவையில்லை. அவன் முடிவு அவனை தேடிப்பான். எல்லாம் சொல்லுங்கள், அவங்க முடிவுக்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன். அவங்க முடிவு அவங்களே தேடிப்பாங்க. நான் காரணமாக இருந்தால் கொலைக்காரன், அவனே காரணமாக இருந்தால் தற்கொலை. இதவே தமிழ் புரியுது? சொல்லுங்கள், அவங்க முடிவுக்கு அவங்களே முடிச்சுப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தை கூட சொல்கிற பாருங்க, அவனை சிலுவை சொல்கிற ஐந்தாவது காரியம் பிதாவின் சித்தத்திற்கும். இல்லை சொல்லுங்கள், பிதா கொடுத்த பாத்திரம். ஆமீன். என்ன பாருங்கள், அது எவ்வளோ வெயிட் தெரியுமா அவருக்கு? எவ்வளோ கனம் தெரியுமா அவருக்கு? அதில் என்ன இருக்குன்னு தெரியுமா அவருக்கு? ஏன்னா பிதாவின் பாத்திரம். எல்லாம் சொல்லுங்கள். ஆமீன். புரியுதில்ல? இப்போ உங்கள் பொண்ணுக்கு என்ன கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? உலகம் தெரியும், உங்களுக்கு தெரியும்ல. எங்கே வாங்கினீன்னு தெரியும், அது என்ன வேலைன்னு தெரியும், அந்த நகை என்ன வெயிட் கூட தெரியும். அப்போ பிதா எனக்கு கொடுத்துருக்கும் போது he knows the weight of my problems. என் பாரங்களை அறிவார், அந்த வேதனை அறிவார், அவனுடைய பலுவையும் அறிவார், அவனுடைய என்னால் தாங்க முடியுமா தாங்க முடியாத கூட அவருக்கு தெரியும். யார் தந்த பாத்திரம் இது? அவருடைய பாத்திரம் தான். இன்னும் சொல்லட்டுமா, அந்த பாத்திரம் சுமப்பது எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, இவங்க பெட்டி தூக்குறேன், அதை தூக்குறேன்னு. அதெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதமே இல்லை. அது சில விரும்புவாங்க அந்த ஊழியக்கார் பெட்டி தூக்கிறதுக்கெல்லாம். ஆனால் நான் பழகின பாஸ்டர் ஒரு நாளும் அவர் பெட்டி தூக்க அலோவ் பண்ணவே மாட்டார். ஒரு நாளும் யாரையும் கூட்டிகிட்டு போக மாட்டார். கதவை திறக்கிறதுக்கோ பெட்டி தூக்கிறதுக்கோ பைபிள் சுமத்து வரவே மாட்டார். நவீன கால ஊழியர்கள் எல்லாருக்குமே பெட்டி தூக்க ஒருத்தர் இருக்கிறார். ஷூ போட ஆள் வச்சுக்கிறாங்க இப்போலாம். அது ஒரு ஸ்டாண்டர்ட் நினைக்கிறாங்க. இல்லை, விஷயத்துக்கு வருவோம். சொல்லுங்கள், பிதாவின் சித்தம். கடைசியாக சிலுவை கொடுக்கிற சத்தியம்.